அரசாங்கம் பாரிய அளவில் மக்கள் பணத்தை வீண்விரியம் செய்வதாக முறைப்பாடு. உதய கம்பன்பில சீற்றம். அரசாங்க ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கிரிஷ் வழக்கு விடுவிக்கப்படுவாரா நாமல் ராஜபக்ஷ? கசியும் அதிர்ச்சி தகவல்கள். விஜயின் பேரணியில் நடந்த துயர சம்பவம், பலி எண்ணிக்கையில் அதிகரிப்பு. கரகட்டாவிடம் லஞ்சம் பெற்ற அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள், ஜப்பானில் ஜனாதிபதியின் உரைக்கு மொட்டு கட்சி பதிலடி. நாமலின் சர்ச்சைக்குரிய கிரிஷ் வழக்கில் டிசம்பர் 18 சமர்ப்பிக்குமாறு நீதவான் குறிப்பிட்ட அறிக்கைகள் குற்றங்கள் விசாரணை பிரிவில் மாயமாகிவிட்டதாக தெரிய வந்துள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்த வழக்கு கடந்த 26 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை டிசம்பர் 18 விசாரணைக்கு அளிக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு 9 வருடங்களின் பின்னர் மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பினால் அன்றைய அரசாங்கத்தில் ஊழலுக்கு எதிரான குழுவுக்கு கிரிஷ் திட்டத்தில் நிதி மோசடி நடைபெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவுக்கு பொறுப்பதிகாரியாக இருந்த பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி வைத்தியல் அலங்கார தலைமையில் நடைபெற்ற விசாரணையில் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து ரக்பி அபிவிருத்திக்காக பெற்றுக்கொண்ட 70 மில்லியன் பணத்தில் மோசடி நடைபெற்றதாக தெரிய வந்துள்ளது. குறித்த 70 மில்லியன் ரூபாய் பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு வழங்கப்பட்டதாகவே கூறப்பட்டது. அந்த நிலையில் குறித்த நிறுவனத்திடம் கேட்டபோது அது தங்களுக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்திருந்தது. அதன் பின்னரே நாமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஏனென்றால் நாமலி ரக்பி அபிவிருத்திக்கு அனுசரணை வழங்குமாறு நிறுவனத்திடம் கோரியிருந்தார். விசாரணையில் அவர் கைது செய்யப்பட்டு பிணையிலும் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவு கலைக்கப்பட்டது. அதன் பின்னர் விசாரணைகள் நடைபெறவில்லை. பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி வைத்தியல் அலங்கார ஓய்வு பெற்ற பின்னர் 2017 கிறிஸ் டான்வாக் பிரைவேட் லிமிடெட் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அப்போது இது பெரும் பேசு பொருளாக்கப்பட்டது. ஆனால் இப்போது இந்த வழக்கில் நீதிபதி சமர்ப்பிக்க சொன்ன அறிக்கை, அதாவது நாமல் ராஜபக்ஷ 70 மில்லியனை எவ்வாறு செலவு செய்தார் என அன்று போலீஸ் நீதி குற்றப்பிரிவு விசாரணை செய்த அறிக்கைக்கு குற்றங்கள் விசாரணை பிரிவில் மாயமாக்கியுள்ளது. 2017 வழங்கப்பட்ட பதிவிற்கும் இதற்கும் ஏதும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் 18 நீதிமன்ற விசாரணையில் பல விடயங்கள் தெரிய வரலாம் என்றும் மேலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் பாரிய அளவிலான மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளதாக பெவுத்தூர் உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாட்டை தாம் செய்ததாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அரசாங்க அமைச்சர்களின் சம்பளங்கள் கட்சி நிதியத்திற்காக வைப்பிலிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை அவர்கள் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் செலவிட முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் தேசிய மக்கள் சக்தியில் சுமார் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகளின் மொத்த தொகை 30 மில்லியன் ரூபாய்க்கு அதிகம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு கிடைக்கப்பெறும் மொத்த பணம் அரசியல் நோக்கங்களுக்காக மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சியின் கணக்கில் வைப்பிலிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கட்சி கணக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களது கொடுப்பனவுகள் வைப்பிலிடப்படுவதானது பொதுமக்களின் பணத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை கொடுப்பனவு, உறுப்பினர் வருகை கொடுப்பனவு, தெரிவுக்குழு அமர்வுகளுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவு போன்றன மட்டுமே தாங்கள் விரும்பியவாறு செலவிட முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கரூரில் இடம்பெற்ற தவைக்க கட்சியின் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் காண செல்வதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் பாதுகாப்பு கோரியுள்ளார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் அளிப்பதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து தருமாறு தவைக்க கோரியுள்ளது. மேலும் விஜய் குறித்த இடங்களுக்கு சென்றால் மீண்டும் மக்கள் கூட்டம் கூடும் வாய்ப்புள்ளது எனவும் அதன் காரணமாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் கருதியும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி தருமாறு தவக மனு தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் லஞ்சம் பெறும் அரசாங்க ஊழியர்கள் சம்பள மட்டங்களை சுட்டிக்காட்ட முடியாது என லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. லஞ்சம் பெறும் ஊழியர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைத்து தப்பித்துக் கொள்ள முயல்வதாக ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி நீல் இதவாலா தெரிவித்துள்ளார். இலங்கை சுற்றுச்சூழல் நிபுணர்கள் நிறுவனம் மற்றும் இலங்கை நிர்வாக சேவை சங்கம் இணைந்து நடத்திய நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சமகாலத்தில் அரசு ஊதியங்கள் நியாயமான மற்றும் போதுமான அளவில் உள்ளன. இது அரசாங்க பெரிய முன்னேற்றமாக கருதப்பட வேண்டும். பொதுமக்கள் எப்போதும் குறைந்த ஊதியத்தை ஊழலுக்கு காரணமாக கூறுகின்றார்கள். ஆனால் இனி அவ்வாறு கூறுவது செல்லுபடியாகாது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும், குறிப்பாக உயர் பதவியில் உள்ளவர்களுக்கும் நியாயமான ஊதியம் வழங்கப்படுகின்றது. தனியார் துறையை ஒப்பிடும்போது இது தெளிவாக தெரிவதாக ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்தின் ஒருவருட கால தேசிய ஊழல் அறிக்கையின் விவரங்களுடன் இணைந்து வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தகவின் தந்தை நெல்சன் மெர்வின் விக்ரமரத்ன தனது மகனிடம் லஞ்சம் கோரிய மூத்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் விவரங்களை வெளியிடுவதை தடுக்கவே தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாகவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேகிப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் தனது மகன் லஞ்சம் கேட்பதற்காக பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தில் அத்தகைய விவரங்களை வெளியிட முடியாது என்று கூறியதாகவும், தடுப்பு காவலில் இருக்கும்போது அவருக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச வசதிகள் கூட திரும்ப பெறப்படும் என்றும் அவர் அஞ்சுவதாகவும் அவர் UNHRCக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளார். இந்த நிலையில் மிகவும் அவசியமான சந்தர்ப்பங்களில் மட்டுமே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனது மகன் கைது செய்யப்பட்டதாகவும், இதுவரை அதே சட்டத்தின் கீழ் நிர்வாக காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நெல்சன் விக்ரமரத்ன மேலும் கூறியுள்ளார். சர்ச்சைக்குரிய சிவப்பு லேபிள் கொள்கலன்களை விடுவிக்க உத்தரவிட்டது ஜனாதிபதியா அல்லது விமல் ரத்நாயக்கவா என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அண்மையில் தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் கொள்கலன்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானில் கருத்து தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி வெளியிட்ட இந்த கருத்து தொடர்பில் சாகர காரியவசம் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடக சந்திப்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், போதைப்பொருள் கொள்கலன் குற்றச்சாட்டை நாமல் ராஜபக்ஷ மீது சுமத்த பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல பல முயற்சிகளில் ஈடுபட்டார். இந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட 2 போதைப்பொருள் கொள்கலன்களும் சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னரே சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஜப்பானில் தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த கொள்கலன்கள் தொடர்பில் சர்வதேச புலனாய்வு தகவல்கள் ஏற்கனவே கிடைக்கப்பெற்றுள்ளன. தற்போதைய அரசாங்கத்தின் காலப்பகுதியில், அதாவது கடந்த டிசம்பரில் இந்த கொள்கலன்கள் நாட்டை வந்தடைந்துள்ள நிலையில் இவ்வாண்டு ஜனவரி மாதத்தில் இந்த கொள்கலன்கள் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. ஆகவே இவ்விடயத்தில் நாமல் ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தாமல் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதேவேளை இதற்கு முன்னரும் 12 தடவைகள் நம்பிக்கையின் அடிப்படையில் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழக பிரசார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41 உயர்ந்துள்ளது. அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் கோட்டை காவல் நிலையத்தில் ஒரு காவல் அதிகாரியின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது குற்றம் சாட்டப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கோட்டை காவல்துறையினர் இது தொடர்பில் இன்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளை அவருக்கு பிணை வழங்கப்பட்டது.